இதை கொட்டு சரக்கா அப்படியே அட்டை பக்கம் வெளியே திரும்ப சிக்கல் இருக்காதுல்ல சிக்கல் கிடையாது நம்ம மட்டும் தான் சிக்கல் என் பேர் சத்யா, என் தம்பி பேர் சதீஷ். அவன் சீர்காழியில் இளந்திர சமுத்திரம் பக்கத்தில் வந்துட்டு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நேற்று 4 மணிக்கு ஈவினிங் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து தெனலக்குடியில் வந்து ஒயின் ஷாப்பு பக்கத்தில் சாராயம் விற்றுட்டு இருந்துருக்குறாங்க. 12 மணிக்கு மேலே தான் ஒயின் ஷாப்பு திறக்குன்னு கவர்மெண்ட் அறிவிச்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெலாம் அவனுக்கு சாராயம் கிடச்சிருக்கு, குடிச்சிருக்கான். அது எப்படி கிடச்சிதுங்கிறத வந்து இந்த கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். அதோடு வந்துட்டு அது குடிக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. நாங்கள் வந்து பார்க்கும்போதெல்லாம் தனியாக செத்து கிடக்குறான். அதில் என்ன கலந்துருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏழைப்பட்ட எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும், நல்லது செய்யணும் இந்த கவர்மெண்ட். அவங்களோட பிள்ளைங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளையோ, அவங்க மனைவி படிச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை கொடுக்கலாம். அதில் சின்ன 1ஆவது 2ஆவது படிக்கிற பசங்களை வச்சுட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஏதோ ஓடுனதான் அன்னாடும் நாங்கள் ஏதோ வயிறு நிரப்புற சூழ்நிலையில தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி தவறிட்டான். வயசானவங்க அம்மா அப்பா, அவங்க எப்படி காலம் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தான் எங்களுக்கு நல்லது சொல்லணும். அதோட மூத்தது பொண்ணு, ஒரு பொண்ணு 2 பையன் அவருக்கு. இதுல வந்து பொண்ணு வந்து மன குன்றின பொண்ணு, பேச்சுலாம் வராது, செய்கையெல்லாம் அவங்க நார்மலா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை. அதுக்கான நடவடிக்கை நீங்க நல்லது செஞ்சு தரணும்.